வணக்கம். சற்று முன் 59% அகவிலைப்படி 18 மாத டிஏ அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு சார்ந்து மகிழ்ச்சியான தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்து விவரங்களை பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி டிஏ ஜூலை மாதத்தில் 2%க்கும் அதிகமாக உயர்த்தப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வாரம் இதற்கான முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு 4% வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை பொறிமுறை நிலைக்குழு 63வது கூட்டம் டெல்லியில் உள்ள சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊழியர்களின் முக்கியமான பிரச்சினை குறித்து விவாதம் செய்யப்பட்டது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத டிஏ மற்றும் டிஆர் நிலுவைத் தொகை வழங்குவது பற்றி கலந்துரைக்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட 18 மாத அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் டிஏ/டிஆர் நிலுவைத் தொகை வழங்குவது குறித்து விரைவில் அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. முன்னதாக 1.2 கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் 2% உயர்த்தப்பட்டு 55%ஆக நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த 2% அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் உயர்வு என்பது கடந்த 78 மாதத்தில் மிக குறைவான உயர்வு என்பதால் அரசு ஊழியர்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியது. இந்த அதிருப்தியை தணிக்கக்கூடிய வகையில் ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு 4% வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதம் திருத்தப்படும். ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. அடுத்த கட்ட உயர்வு ஜூலை மாதம், அதாவது அடுத்த மாதம் அறிவிக்கப்பட வேண்டும். அகவிலைப்படி உயர்வு பொதுவாக பணவீக்கத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் நிர்ணயிக்கப்படும். 2025ஆம் ஆண்டு முதல் 3 மாதத்தின் பணவீக்கம் சரிந்துள்ளதால் அகவிலைப்படி உயர்வு குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அரசு ஊழியர்களின் எதிர்ப்பின் காரணமாக இந்த உயர்வு 4% வரை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வுக்கான அரியர் தொகையை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலுவைத் தொகை அடிப்படை ஊதியம் மற்றும் பெறப்பட்ட அகவிலைப்படி ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. டிஏ நிலுவைத் தொகை புதிய டிஏ - பழைய டிஏ அடிப்படை ஊதியம் மாதத்தின் எண்ணிக்கை. உதாரணமாக, அடிப்படை ஊதியம் 35,400, டிஏ உயர்வு 4%, மாதங்கள் 4, ஜனவரி முதல் ஏப்ரல் வரை. நிலுவைத் தொகை கணக்கீடு 0.04 × 35,400 × 4 5,664. இந்த எளிய முறையை பயன்படுத்தி ஒவ்வொரு ஊழியரும் தங்களுடைய நிலுவைத் தொகையை கணக்கிட்டுக் கொள்ளலாம். மே மாதம் வழங்கப்படும் சம்பளத்தில் அரியர் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள 8.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த தொகையை பெறுவார்கள். ஜூலை மாதம் அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உயர்வு அவர்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.